இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல 25 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கும் புற்றுநோய் அதோட இன்சிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே வருது. மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்னன்னா, 80% பேருக்கு நம்மளால இதுதான் காரணம்னு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. 20% மக்களுக்கு மட்டும் தான் நம்மளால இதனால தான் வந்ததுன்னு நம்மளால கண்டறிய முடியும். மார்பகத்துல கட்டி ஏற்படுது. அந்த கட்டி யூசுவலா பெயின்லெஸ்ஸா தான் இருக்கும். அதுல வலி இருக்காது. அதனால மக்கள் அத உதாசீனப்படுத்திடுறாங்க. பட் உங்களுக்கு பெயின் இல்லாட்டியுமே நீங்க ஒரு கட்டிய கண்டுபிடிச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு மருத்துவர அணுகி அதுக்கான சிகிச்சைய எடுத்துக்கணும். ஒண்ணு மார்பகத்த ஃபுல்லா எடுக்கிறது. இன்னொன்னு அந்த கட்டியும், கட்டி சுத்தி இருக்க சதையும் மட்டுமே எடுக்கிறது. இந்த கட்டி சுத்தி இருக்க சதை மட்டும் எடுத்தோம்னா, மீதி இருக்க மார்பகத்த நம்மளால பிரிசர்வ் பண்ண முடியும். ஆப்போசிட் பிரஸ்ட் மாரி ஒரு காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ் நம்மளால குடுக்க முடியும். வணக்கம். ஐ அம் டாக்டர் அர்ச்சனா, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், தோழி கேன்சர் கேர்லேருந்து. பெண்களுக்கான புற்றுநோய் சிகிச்சை பெண் மருத்துவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கிளினிக். ஸோ இன்னைக்கு நம்ம பிரஸ்ட் கேன்சர் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் மிக முக்கியமான 2 புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய். இரண்டாவது cervical கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். முதல்ல நம்ம பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் பற்றி பார்ப்போம். மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்னன்னா, 80% பேருக்கு நம்மளால இதுதான் காரணம்னு குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. 20% மக்களுக்கு மட்டும்தான் நம்மளால இதனால தான் வந்ததுன்னு நம்மளால கண்டறிய முடியும். பட் ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா, இப்போ மார்பக புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஈவன் அந்த வியாதி பரவி இருந்தாலுமே கூட அதுக்கு நம்ம கிட்ட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மருந்துகள் மூலியமா அந்த புற்றுநோய் நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். நம்பர் 1, ஏஜ் மோர் தென் 60 இயர்ஸ் ஆகும்போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உடல் பருமனா இருக்கிறதுமே நம்மளோட பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ஒரு காரணமாக இருக்கு. அப்புறம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுமே பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு ரீசன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெனடிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபெமிலியலாக உங்களோட மதர், சிஸ்டர்ஸ், கிராண்ட் மதர்ஸ் யாருக்காவது கேன்சர் இருந்தாலோ, அது 60 வயதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புற்றுநோய் வந்திருந்தா அது உங்களுக்குமே ஒரு ரிஸ்க்காக இருக்கும். அடுத்து பிரஸ்ட் கேன்சரோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பகத்தில் கட்டி ஏற்படுது. அந்த கட்டி யூசுவலாக பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதில் வலி இருக்காது. அதனால மக்கள் அதை உதாசீனப்படுத்திடுறாங்க. பட் உங்களுக்கு பெயின் இல்லாட்டியுமே நீங்கள் ஒரு கட்டியை கண்டுபிடிச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கணும். கட்டி தவிர வேறு என்ன மாதிரி பிரஸ்ட் கேன்சர் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, மார்பகத்தோட காம்பு உள்வாங்கும். நார்மலாக இருக்கும். சடனாக ஒரு மாதமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த காம்பு உள்வாங்கி இருக்கும். இல்லை காம்புலேருந்து உங்களுக்கு பிளட் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம். இல்லை மார்பகத்தோட தோல் சுருங்கியிருக்கும். ஆப்போசிட் மார்பகத்தை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு மார்பகத்தில் மட்டும் தோல் சுருங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அக்கல்ல ஒரு கட்டி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை மார்பகத்தில் கட்டியே இல்லாமல் ஒரு முதுகு வலி, வயிறு புசம் அந்த மாதிரி கூட சில அட்வான்ஸ்டு கேசஸில் பிரஸ்ட் கேன்சர் ப்ரெசென்ட் ஆகும். 40 வயதுக்கு மேலே பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறை மேமோகிராம் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ மேமோகிராம் அப்படின்னா என்னன்னா, இது பிரஸ்டோட ஒரு எக்ஸ்ரே. பிரஸ்ட் ஒரு எக்ஸ்ரே மாதிரி எடுத்து அதில் கட்டி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. 1 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்க கட்டி கூட மேமோகிராமில் தெரியும். மேமோகிராமோட உதவியோட அந்த கட்டிகளில் நம்மளால பயாப்சியுமே எடுக்க முடியும். பயாப்சி எடுத்து அது என்ன மாதிரியான கட்டி நம்மளால பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்ரேயோட சேர்த்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணுவாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணி மார்பகத்தில் எதுவும் கட்டி இருக்கா, அக்கல்ல எதுவும் கட்டி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த மேமோகிராம். இதை 40 வயதுக்கு மேலே ஒரு வருடமும் பெண்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கைட்லைன். இது ரிசர்ச் பண்ணி நல்ல எவிடன்ஸோட, அதாவது 20% மார்டாலிட்டியை மேமோகிராம் குறைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு பிரஸ்ட் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அருமையான கருவி இது. வருடம் மேமோகிராம் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகுது, அதனாலேயே நம்மளுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் பயப்படுறீங்க. மேமோகிராமோட ரேடியேஷன் டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அது நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் நேச்சுரலாக எவ்வளோ ரேடியேஷனுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்களோ அதை விட கம்மி தான் மேமோகிராமோட டோஸ். அதனால வருடம் நீங்கள் ஒரு மேமோகிராம் எடுக்கிறது தவறில்லை. அதனால உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். இப்போ ஒரு மேமோகிராம் எடுத்துட்டீங்க, அதில் நீங்கள் ஒரு கட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே அது புற்றுநோய் கட்டி தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சு பயப்பட வேணாம். முதல்ல நீங்க ஒரு மருத்துவரை அணுகுங்க. ஒரு 20 to 30 வயது உள்ளவங்களுக்கு மார்பகத்தில் ஒரு கட்டி வந்ததுன்னா அது 90% பிரஸ்ட் கேன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. அது ஃபைப்ரோடினோமா அப்படிங்கிற கட்டியா இருக்க தான் வாய்ப்புண்டு. அதே ஒரு 40 வயதுக்கு மேல ஒருத்தவங்களுக்கு புதுசா ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம பயாப்சி எடுத்து டெஸ்ட் பண்ணணும். பயாப்சினா அந்த கட்டியில இருந்து ஒரு பகுதியை சாம்பிள் பண்ணி
தசை பரிசோதனை பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த புற்றுநோயிலே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர்னு பல வகைகள் இருக்குது. அது வீரியம் குறைவான புற்றுநோயா இல்லை வீரியம் அதிகமான புற்றுநோயாங்கிறது நம்மளுக்கு அந்த பயோப்சி ரிப்போர்ட்டில் தெரியும். இப்போது ஒருத்தவங்களுக்கு கேன்சர் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு வந்து கேன்சர் வேறு எந்த இடத்துல பரவி இருக்குன்னு நம்ம அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம வந்து பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெட் ஸ்கேன் எடுக்கிறது மூலியமா அந்த கேன்சர் வந்து மார்பகத்தை தவிர வேற எங்கேயாவது பரவியிருக்கா, அக்கல்ல பரவியிருக்கா, அல்லது போன்ஸில் பரவியிருக்கா, லிவரில் பரவியிருக்கான்னு வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்மளால அதை வந்து என்ன ஸ்டேஜ் ஆஃப் த டியூமர்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிப்போம். பிரெஸ்ட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஒன்று வந்து அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி, இன்னொன்று வந்து ரேடியேஷன் தெரப்பி. அந்த புற்றுநோய் என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறத பொறுத்து தான் எதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சிறு கட்டியோடு தான் வராங்க, அவங்களுக்கு அக்கல்ல நெறிக்கட்டிலாம் பரவாயில்லை, வெளியிலுமே எங்கேயுமே புற்றுநோய் பரவாயில்லைன்னா வெறும் சர்ஜரியும் அண்ட் ரேடியேஷன் தெரப்பி மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதே ஒரு பேஷண்ட் வந்து வரும்போதே கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வராங்க அப்படின்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து முதல்ல கீமோதெரப்பியோடு தான் ஆரம்பிக்கும். ஸோ இது மூணுத்தையுமே தாண்டி இப்போ வந்து ஹார்மோனல் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கீமோதெரப்பி அளவுக்கு அதில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது அண்ட் மக்களுமே அதை வந்து ஈஸியாக டாலரேட் பண்ணிப்பாங்க. மார்பக புற்றுநோய் வந்துட்டாலே மார்பகத்தை கண்டிப்பாக அகற்றிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது வந்து அந்த புற்றுநோயோட வீரியத்தன்மை என்னன்னு பார்ப்போம். மார்பகத்தில் அதோட சைஸ் என்ன, அந்த கட்டியோட சைஸ் என்ன, மார்பகத்தோட சைஸ் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவோம். நம்மளால வந்து கீமோதெரப்பி கொடுத்து அதை வந்து சைஸை குறைய வச்சு மார்பகத்தை ப்ரிசர்வ் பண்ணணுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் 2 வகையான அறுவை சிகிச்சை இருக்குது. ஒன்று வந்து மார்பகத்தை ஃபுல்லாக எடுக்கிறது, இன்னொன்று வந்து அந்த கட்டி சுற்றி இருக்க சதையும் மட்டுமே எடுக்கிறது. இந்த கட்டி சுற்றி இருக்க சதை மட்டும் எடுத்தோம்னா மீதி இருக்க மார்பகத்தை நம்மளால ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஆப்போசிட் பிரெஸ்ட் மாதிரி ஒரு காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஆனால் இந்த அறுவை சிகிச்சையை நம்ம செய்கிறப்போ கண்டிப்பா வந்து ரேடியேஷன் தெரப்பி எடுக்கணும். மார்பகத்தை ப்ரிசர்வ் பண்றனால புற்றுநோய் வந்து திருப்பி வந்துருங்கிற பயம் வந்து மக்களுக்கு தேவையில்லை. அதனால வந்து தாராளமா வந்து மக்கள் இந்த ஒரு ஆப்ஷனுமே எடுத்துக்கலாம். 40 வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு வருடம் மேமோகிராம் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து 25 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் புற்றுநோய் வந்து அதோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே வருது. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 20 வயதுக்கு மேலே இருந்தே பெண்கள் வந்து தன்னுடைய மார்பகத்தோட தன்மையை வந்து அறிஞ்சிக்கணும். அது வந்து அவங்களே வந்து அந்த மார்பகத்தை வந்து குளிக்கும் போது தொட்டு பார்க்கணும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பிரெஸ்ட் ஃபுல்லாக அண்ட் அக்கல்ல இருக்கிற நெறிக்கட்டி இருக்கா இல்லையான்னு அவங்க வந்து தொட்டு பார்க்கணும். இது வந்து மாதம் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இது நம்ம மார்பகத்தோட தன்மை இதுதான் தெரிஞ்சிடும். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டாலுமே அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி அது என்ன விதமான கட்டி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். சில பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வந்து ப்ரொலாங்டு ஹார்மோன் எக்ஸ்போஷர்னால வருது. அதாவது வயதுக்கு வருவது வந்து ரொம்ப ஏர்லியாக இருக்குது. லெஸ் தென் 11 இயர்ஸில் வயதுக்கு வரவங்க அண்ட் மெனபாஸ் அட்டைன் பண்ணுறது வந்து மோர் தென் 50 இயர்ஸ் ஆகுது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இதே வந்து ஒருத்தவங்க குழந்தை பெற்றுக்கவே இல்லை அப்படின்னாலுமே வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. இது எல்லாமே வந்து பிரெஸ்ட் கேன்சர் வருவதற்கான ஒரு காரணமாக இருக்குது, பட் ஒரு சிறிய அளவில். இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பிரெஸ்ட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் அ சைல்டு மோர் தென் 1 இயர் அந்த ஹார்மோன் சைக்கிளை பிரேக் பண்ணுறனால நிச்சயமாக அது வந்து பிரெஸ்ட் கேன்சர் வருவதை வந்து தடுக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒரு சிறிய அளவில் தான் வந்து உதவி செய்யும். ஸோ புற்றுநோய் வருவதை தடுக்கிறதுக்காக வேக்சின்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா புற்றுநோய்க்குமே ஒரு வேக்சின் அப்படின்னு கிடையாது. 2 புற்றுநோய் வந்து நம்மளால் வேக்சின் மூலிமா ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதில் ஒன்று வந்து கல்லீரலில் வரக்கூடிய கேன்சர், ஹெப்படைட்டிஸ் பினால வர கல்லீரல் கேன்சர் வந்து நம்மளால் வேக்சின் மூலியமாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து சிறு வயதிலே கொடுத்துடுறாங்க. ஆனால் பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்து அது சிறு வயதில் எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து முடிஞ்சால் அந்த வேக்சின் வந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து ஒரு மேஜர் காஸாக இருக்குது அந்த சர்வைக்கல் கேன்சருக்கு. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா இப்போ நம்மக்கிட்ட ஹெச்பிவி வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேக்சின் வந்து 9 வயதுக்கு மேலே இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதன் மூலியமா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருவதற்கு முன்னாடியே நம்மளால தடுக்க முடியும்.